கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனை வேளைக்கும் வந்திருக்கிற தயவு செய்து உட்கார்ந்திருக்கொள்ளுங்க. வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு கிறிஸ்துமஸ் ஆராதனையை தேவன் நமக்கு கொடுத்தார். இந்த வாரத்திலும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே தேவனுடைய சன்னிதானத்திலே கூடி வர தேவன் நமக்கு உதவி செய்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வருகிற 31ஆம் கிழமை 31ஆம் தேதி புதன்கிழமை காலையில் இங்கே தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் வைத்திருக்கிறோம். எங்களோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்க விரும்பினால் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் கடந்து வரும்படியாய் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருக்கு கடைசி நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நன்றி சொல்ல, ஆண்டவரை துதிக்க, ஜெபிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஏன்னா 1ஆம் தேதி கம்யூனியன் சர்வீஸ் இருக்கிறது. அதனால் அதுக்கு ஆயத்தப்படவும் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அதனால் தயவுசெய்து அந்த 31ஆம் தேதி காலையில் நடக்கிற ஜெபத்தை நீங்கள் மனது வைத்து கொள்ளுங்கள். 31ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு இங்கே வாட்ச் நைட் சர்வீஸ் நமக்கு ஆரம்பமாகும். 2 பகுதியாய் அந்த ஆராதனை நாங்கள் நடத்துகிறோம். 10:30 to 12 o'clock வரைக்கும் அது ஓல்ட் இயர் சர்வீஸும், 12 o'clock இருந்து 1 o'clock 1:30 வரைக்கும் நியூ இயர் சர்வீஸுமாக நாங்கள் அந்த ஆராதனையை நாங்கள் நடத்துவோம். 2 ஆராதனையிலும் பாடல்கள் உண்டு, தேவனை துதிக்கிற துதி உண்டு, செய்தி உண்டு. அதனால் நீங்கள் தயவுசெய்து அந்த ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படியாய் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு சொல்லுங்கள். வாட்ச் நைட் சர்வீஸ்க்கு போகாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்து இந்த வருஷத்தை பார்க்க தேவன் உதவி செய்யட்டும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படியாய் நம்ம மத்தியில் பாஸ்டர் நேசன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. கடந்த 2 மாதமாய் நம்மளுடைய சபையில், நம்முடைய ஆராதனையில் அவர்கள் வந்து பங்கெடுப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். நான் அவரிடத்தில் இன்றைக்கு ஒரு செய்தியை கொடுக்கும்படியாய் கேட்ட பொழுது சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் இப்பொழுது நான் பாஸ்டர் நேசன் அவர்களை நான் தாழ்மையோடு வரவேற்கிறேன். அவர்கள் தேவனுடைய செய்தியை நம்மிடத்தில் வந்து பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துக்கு பிரேமாவில் இந்த நாளில் உங்கள் மதியில் இருப்பதற்காக ஆண்டு அதிகமாக சோதரிக்கிறேன். கூடி வந்திருக்கிறவங்க யாவருக்கும் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட இந்த நாளில் கூட ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பாக ஆலயத்துக்காக நான் ஜெபித்துவிட்டு வருவது வழக்கம். செய்தி என்று சொன்னாலே நான் உட்காந்து மணிக்கணக்காக பைபிளை பார்த்து ரெஃபரன்ஸ் எழுதி அது மாதிரிலாம் மெசேஜ் தயாரிக்கிறது இல்லைங்க. ஆலயத்துக்கு வரணும் ஒரு செய்திக்குன்னா ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துவாரோ, சிலது வெளிப்படுத்த விட்டாலும் கூட ஆலயத்துக்கு வந்த பிறகு நீங்கள் பாடுற பாடல், ஜெபிக்கிற ஜெபத்திலே ஆண்டவர் செய்தியை கொடுப்பார். அல்லேலூயா. அப்படி சில நேரங்களில் ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்துவார். உதாரணமாக நான் ஊர்லேருந்து இந்தியாவிலேருந்து வந்த உடனே ஒரு வாரத்துக்குள்ளாக என் நண்பனை பார்த்து சொன்னேன், உங்கள் குடும்பத்தில் 2 டெத்து மெசேஜ் கேட்பீங்கன்னு. அவர் 2ஆ 1ஆ அப்படின்னாரு. 2 அப்படின்னு. அது போன வாரம் வரலும் நடந்ததுங்க. வித்தியாச காலகட்டத்தில் 2 பேர் மரித்தாங்க. அப்படி இந்த ஆலயத்துக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியத்தை நான் சொல்லி செய்திக்காய் கடந்து போகிறேன். விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிக்கலாம், விட்டுடலாம். வேதம் சொல்லுகின்றது, எபிரேயருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் விதமாய் சொல்லுகின்றது. நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நீங்கள் பைபிள் பார்க்கணும், வாசிக்கணும்னு ஒன்றும் இல்லை. ஆனாலும் நான் அப்படியே வாசித்துருவேன். நீங்கள் கேட்டிங்கன்னா போதும். சுவிசேஷமானது அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாதபடி கேட்டபடியினால் அது பிரயோஜனப்படவில்லை. கேட்கிற விஷயங்களை விசுவாசத்தோடு கேட்போம் என்று சொன்னால் அது பிரயோஜனப்படும்.
ஏன் இந்த வசனத்தை சொன்னேன்னா, இந்த ஆலயத்துக்கு தேவன் வெளிப்படுத்தின ஒரு காரியத்தை சொல்வதற்கு முன்பாக இதை சொன்னேன்னா ஒருவேளை விசுவாசிப்பீர்கள் என்று எண்ணி நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் சொன்னார், இந்த ஆலயத்தை ஓய்கோஸ் ஆலயமாக மாற்றுவேன். ஓய்கோஸ் என்று சொன்னால் த பீப்புள் ஆஃப் ஒன் அக்கார்ட். ஒருவேளை இருந்த சபை எதற்காக பிரிந்து போனார்களோ தெரியாது. ஆண்டவர் எனக்கு சொன்னது, ஒரு மன உள்ளவர்களை நான் இந்த ஆலயத்திலே சேர்ப்பேன். ரெண்டாவதாக சொன்னது எக்லேசியா அப்படின்ற ஒரு வார்த்தை. எக்லேசியா என்று சொன்னால் சபை. எப்படிப்பட்ட சபை என்று சொன்னால் பரிசுத்தவான்கள் கூடுகிற சபை. அப்படிப்பட்ட ஒரு சபையாக தேவன் மாற்றுவார். நீங்கள் பொறுமையாக தேவ சமூகத்தில் காத்திருந்தாலே போதும், தேவன் அவர் காரியத்தை அவர் செய்து முடிப்பார். எல்லாத்துக்கும் மேலாக இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, இப்பொழுதுக்கு சிறு கூட்டம் என்று நாம் யோசிக்க வேண்டாம். ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, சிறு கூட்டமே பயப்படாதே, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். யார் துணை நிற்கிறாருங்க? யோவான் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகின்றது, என் ஊழியக்காரன் எங்கே இருப்பானோ அங்கே நான் இருப்பேன் என்று சொன்னார். ஒருத்தருக்கு 2 ஊழியக்கார ஆலயத்தில் இருக்கும் பொழுது இந்த ஆலயத்தில் நிச்சயமாக தேவன் இருப்பார். எங்கெல்லாம் ஆலயம் என்று இருக்கிறதோ, யோவான் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகின்றது, தேவன் அங்கே உலாவுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆலயத்தில் குறைவாக இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னம் பெரிதாக இருக்கிறது. 1000-16 தேவ தூதர்கள் நம்மோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிறார்கள். இந்த ஒரு விசுவாசம் இருந்தால் தேவன் உங்களை அடுத்த வருஷத்தில் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஒரு அல்லையில் சொல்லுவோமா? ஆமேன். கண்களை மூடி செய்திக்காய் நாம் ஜெபம் செய்வோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே ஒரு சில வெளிப்பாடுகளை எங்களுக்கு கொடுங்கப்பா. Our Lord is a God of no discrimination. நம்முடைய தேவன் பட்சபாதமற்றவர் அல்ல. ஒவ்வொருக்கும் கிரியைகளை செய்கிறவர், ஒவ்வொருவரையும் நினைக்கிறவர், ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறவர். இந்த நாளில் தேவன் நம்மோடு பேசும்படியாக ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட எங்கள் அனைவரையும் தரமட்டமாக தாழ்த்தி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவரே, போக வேண்டிய வழி இதுவே என்று நடத்துகிறவரே, எமக்கு கோடி சோத்திரம். இந்த கால வேளை ஆராதனை ஒரு விஷயம் கூட எங்களோடு இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னது போல் செய்தி, நீங்கள் வரும்போது அம்மா அவர்களை ஜெபித்து கொண்டு இருந்தாங்க. கடைசி வார்த்தையை மட்டும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி செய்தியை கொடுக்கலான்னு இருக்கேன். என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், ஆண்டவரே வருகிற ஆண்டையாவது ஒரு சமாதானத்தின் ஆண்டாக மாற்றும். சத்தமே காணும். வருகிற ஆண்டாவது 2026வது ஆண்டாவது என்ன ஆண்டாய் மாற்றும்? சமாதானத்தின் ஆண்டாய் மாற்றும் என்று சொன்னார்கள். ஆண்டவர் நிச்சயமாக மாற்றுவார். சங்கீதங்கள் ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 11ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலனை கொடுப்பார், கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானத்தை கூறி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவன் நன்றி செலுத்துவோம். தேவன் தம்முடைய ஜனத்திற்கு நிச்சயமாக 2026ஆம் ஆண்டிலே சமாதானத்தை தருவார். தம்முடைய ஜனத்திற்கு பலத்தையும் தருவார். இந்த ஆண்டு இருந்த சோர்வுகள், அசதிகள், வேதனைகள், பாடுகள், கண்ணீர்கள் மத்தியில் தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் நம்ம கட்டளையிடுவார். தன்னுடைய ஜனத்துக்கு தேவன் சமாதானத்தை தருவார். இந்த எப்படிப்பட்ட சமாதானத்தை தேவன் தர இருக்கிறார், நாம் என்ன செய்தால் சமாதானத்தை தேவன் தருவார் என்று சொல்லி சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் கிறிஸ்மஸ் பண்டிகை நாம் கொண்டாடினோம். இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை விட வேதத்தில் 25 முறை
அவர் இறங்கி வந்தார் என்பதே உண்மை. நான் எப்பவுமே மெசேஜ் எடுத்தேன்னா வெறும் பைபிள் இருக்கிறது மட்டும் சொல்கிறது இல்லைங்க. பைபிளில் அதோடைய பின்னணி வரலாறு. நான் 2 டாக்டரேட் முடிச்சிருக்கேன் பைபிள் காரியத்தில். ஒரு 35 வருஷமாக பைபிள் காலேஜ் ப்ரொஃபஸராக வேலை செய்கிறேன். அதனால் சில எனக்கு தெரிஞ்ச காரியங்களை உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணுன்றது ஒரே ஆசை. அல்லேலூயா. ஆகவே எனக்கு கருமையில சில காரியத்தை சொல்லும்போது சேர்த்து சொல்லேன்னா பைபிள் இல்லைன்னு யோசிக்காதீங்க. இயேசு கிறிஸ்து 25 காரியங்களை செய்யும்படியாக முதன்முறையாக இந்த பூமிக்கு வந்தார். அதில் முதல் காரியம், அந்த காரியம் என்னவென்று சொன்னால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒரு வாசி கேட்போமா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். The book of Luke chapter 2 verse 14. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி பரமசேனை தேவனை நோக்கி வாழ்த்தியது. மனுஷனுடைய வார்த்தை அல்ல, தேவ தூதர்கள் தேவனால் அனுப்பப்பட்ட, தேவனை ஆராதிக்க வந்த, முதல் முறையாக ஆராதனை கற்றுக் கொடுக்க வந்த தேவ தூதர்கள் இப்படியாக சொல்லி ஆராதித்தார்கள். பூமியில் ஆண்டவர் வந்து இருப்பதே முதல் காரணம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு. ஆகவே இந்த நாளிலே தேவன் ஏன் சமாதானத்தை தருகிறார் என்றால், அழகான வேத வசனங்கள் சொல்கின்றது. ஆண்டவருக்கு வேதத்தில் 272 பெயர்கள் உண்டு. 72 பெயர்களில் சில ஒரு 6-7 பெயர்கள் இந்த சமாதானத்தை குறித்தே இருப்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவதாக ஆதியாகம புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இது இங்கிலீஷில் இல்லை, தமிழில் மட்டும் இருக்கும். என்ன வேதம் சொல்லுகின்றது? அவர் சமாதான கர்த்தர். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் சமாதானத்தின் தேவன். மீகா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் சமாதான காரணர். He shall be the peace. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகின்றது, அவருடைய பெயர் சமாதான பிரபு. அல்லேலூயா. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகின்றது, அவருடைய பெயர் சமாதானத்தின் ராஜா. இப்படி அநேக பெயர்களை உடையவர், சமாதானத்தை வைத்திருப்பவர். காரணம் நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கே. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமி விட்டு போகும்பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், உங்களுக்காக நான் சமாதானத்தை விட்டு போகிறேன் என்று சொன்னார். சமாதானத்தை தேவன் சொல்கின்றார், என்னுடைய சமாதானத்தை, யோவான் 14:27 நான் வாசிக்கிறேன். நான் சமாதானத்தை கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த புது வெர்ஷன் பைபிள் இருக்குது பாருங்கள், நம்ம பிரதர் அமல்தாஸ் வச்சுருக்கார். அதில் இங்கிலீஷில் என்ன சொல்லுதுன்னா, ஜான் 14, இவர் வச்சுருக்கிறது, நம்ம செல்வராஜ் வச்சுருக்கிறது கூட அதே தான். அந்த வசனத்தை உங்களுக்கு வித்தியாசமாக காமிக்க நான் பிரயாசப்படுறேன். வாசிங்க பிரதர். ஜான் 14:27. சமாதானத்தை மாத்திரமல்ல, அது வேதம் இன்னும் சற்று தெளிவாக சொல்கிறது, பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் பீஸ் ஆஃப் ஹார்ட். என்ன சொல்லுதுங்க? அப்படி இருக்கா பிரதர்? ஐ எம் லீவிங் வித் யூ எ கிஃப்ட். இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள், புது டிரான்ஸ்லேஷன். அது ரொம்ப அருமையாக இருக்குது. ஐ எம் கிவிங் ஏ கிஃப்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒரு பரிசை தரப்போகிறேன். அது என்ன பரிசு? பீஸ் ஆஃப் மைண்ட். இந்த உலகம் கொடுக்காத பெரிய ஒரு பாக்கியத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். யாரும் மனுஷனுக்கு கொடுக்கக்கூடாத ஒரு கிஃப்டை நான் தரப்போகிறேன். அந்த கிஃப்ட்டு தான் என்னங்க? சமாதானம். அதை நான் வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொல்லி அவர் சமாதானத்தை வைத்து விட்டு போனார். இந்த சமாதானம் வைத்த ஒரு சூழ்நிலையை நான் உங்களுக்கு சொல்லி காண்பிக்கிறேங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமி விட்டு போகும்பொழுது அநேக காரியங்களை பிதாவின் சித்தப்படி செய்து முடிப்பதற்காக
கடைசி நேரங்களில் ஓயாமல் செய்து கொண்டிருந்தார். இந்த ஓசன்னா பாடி மரக்கிளையெல்லாம் பிடிக்கிறாங்கல்ல பாம் சண்டே, அந்த ஒரு வாரம் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட கடைசி வாரம், இத்தனை நாட்கள் தியரிட்டிக்கல் மெசேஜ் கொடுத்துருந்தவர் அந்த கடைசி வாரம் ப்ராக்டிக்கல் மெசேஜ் கொடுக்குறார். அதுதான் அந்த ஒரு சுச்சுவேஷனுடைய உண்மை. இப்படி எல்லாத்தையும் செய்து முடிக்கும் பொழுது சமாத்தை வைத்து போகும்போது சொல்லுகின்றார், யோவான் 14:30, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லை என்று சொன்னார். காரணம், இருக்கிற கடைசி ஆசீர்வாதத்தை கூட நமக்காக வைத்து விட்டு போனார். ஆகவே தான் அப்படி அந்த சாத்தானை பார்த்து தேவன் அவ்விதமாக சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் பிறந்த பொழுது சமாதானம். அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார், வளர்ந்தார், ஊழியத்தை ஆரம்பித்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுகின்றது, அவர் ஊழிய பாதையில் கூட சமாதானத்தை மாத்திரமே அறிக்கை செய்து கொண்டு வந்தார். சமாதானத்தை மாத்திரமே சொல்லி கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவர் செய்த அத்தனை அற்புதங்களும் பெற்றவர்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையில் சமாதானத்துக்கு ஏதுவான அற்புதங்களே. அவர் சமாதானத்தை வைத்து விட்டு போனவர் அல்ல, சமாதானத்தை செய்து கொண்டே இருந்தார். அப்பொழுது கூட ஜனங்கள் நம்மை போல சமாதானம் இல்லாமலேயே இருந்தது. சமாதானத்தை கொடுப்பதற்காக பிறந்தார், சமாதானத்தை கொடுத்தார், நாம் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஊழிய பாதையிலே 3 வருஷ காலம் சமாதானத்தையே சுவிசேஷமாய் கூறி அறிவித்தார். நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, சமாதானம் அடையவில்லை, அப்படியே இருக்கிறோம். மறுபடியும் பார்க்கிறார், அவர் மரிக்க வேண்டிய சூழ்நிலையிலும் கூட கொலேசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகின்றது, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. கடைசியாக பார்க்கிறார், ஜனம் சமாதானம் இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கு. தன் ஒரு முடிவு எடுத்தார், மரித்தால் ஆவது என் இரத்தத்தினாலே இவர்களுக்கு சமாதானம் வரட்டும் என்று சொல்லி அவர் சிலுவையிலே அறைந்து கொண்டார், சமாதானத்தை உண்டு பண்ணினார். சிலுவையில் ஒருவேளை நான் யோசிக்கிறேங்க, சிலுவை உயர்த்தப்பட்ட பிறகு அநேகரை கவனித்தார், அவர்களுக்குள்ள மீண்டும் சமாதானம் இல்லை. உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த கூட்டம் சீஷர்கள் மத்தியிலே அவர் உடனே அவர்களுக்கு தரிசனமாகி, யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19 மற்றும் 21 2 வசனங்களில் வாசிக்கிறோம், அவர் உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். உயிர்த்தெழுந்த பிறகு கூட என்ன வார்த்தை சொல்கிறாருங்க ஆண்டவர்? ஆகவே தான் அவருடைய பெயர் சமாதான கர்த்தர், சமாதான பிரபு, சமாதான காரணர். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு கூட தான் வைத்துவிட்டு ஒரு சமாதானம் இவர்களுக்கு வேலை செய்கிறதா, அடைந்தார்களா, அடையவில்லையா, சமாதானம் உண்டு பண்ணது உண்டா இல்லையா என்று சொல்லி அவர்களுக்கு மீண்டும் சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் சமாதானம் என்றால் எதை வென்று நினைத்து கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் ஒரு பெரிய கேள்வி. 10 பெட்ரூம் இருக்கிற வீடா, இல்லை 4-5 காரா, நம்ம படிப்பா, வருமானமா, ஆசையா, அந்தஸ்தா, எதுலேயுமே சமாதானம் கிடையாது. எல்லாமே என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கி 10 பெட்ரூம் வச்சுருந்தாலும் ஒரு பெட்ரூமில் தான் தூங்க போகிறோம். அந்த ஒரு பெட்ரூமில் கூட ஏதோ ஒரு மூலையில் தூங்க போகிறோம். இன்றைக்கி நிறைய பேர் ஆஸ்திரேலியா இல்லைங்க, இந்த ஊரில் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, மார்ட்கேஜ் இருக்குது, ஜாம் பண்ணுங்க. ஆண்டு சொல்லுங்க, யாருக்கும் சொல்கிற, தயவுசெய்து மன்னிச்சிங்க. அப்படி யாரும் நான் நினச்சிருந்தீங்கன்னா, யாரையும் கடன் வாங்கி 10 பெட்ரூம் வீடு கட்டுன்னு சொல்லலை. ஒருவேளை நம்மளுடைய இயலாமைக்காக ஒரு வேலை சொல்லலாம், அன்றே நான் இஎம்ஐ கட்டணும் உதவி செய்யுங்க, நம்மளுடைய மார்ட்கேஜ் கட்டணும் உதவி செய்யுங்கன்னு சொல்லலாம். ஆனால் அது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்கின்றார், நான் வந்ததே பிதாவின் சித்தத்தின்படி செய்ய தான் வந்தேன். நாம் அநேக முறை என்ன செய்கிறோம், நாமே போய் எல்லாத்துலேயும் மாட்டிக்கிட்டு நாமே கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையில் சமாதானம் இல்லைங்கிறோம். உண்மைதான் என்ன, ஆண்டவர் சமாதானத்தை வைத்து விட்டு போனார். அந்த சமாதானத்தை நாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறோமா? அந்த சமாதானத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்ம எத்தனையோ வாழ்க்கை காரியங்களில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அடையணும்னு யோசிக்கிறோம். அந்த பெரிய ஆசீர்வாதம் தான் தேவனுடைய சமாதானம். இந்த சமாதானம் தேவன் என்ன செய்தார், நமக்கு வைத்து விட்டு போனார். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அவர் வைத்து விட்டு போன சமாதானம் எங்கே?
இங்கேயே இருக்குங்க. எங்கே இருக்குங்க? நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கேயே சமாதானம் இருக்குது. எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அங்கேயே இருக்குது. எவ்வளவு வேணுமோ அவ்வளவும் இருக்குது. நாம் தான் சமாதானம் இல்லாமல் அலைந்து கொண்டு இருக்கிறோம். அந்த சமாதானம் எங்கே இருக்குது? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அந்த சமாதானத்தை பார்க்கக்கூடாத படிக்கு. உங்களுக்கு சமாதானம் வேண்டும் என்று சொன்னால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா 19:42. வாசிக்க லேட்டான நான் வாசிக்கிறேன். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது, நான் வாசிக்கிற விடுங்க பாஸ்டர். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது நீ சமாதானத்துக்கு ஏற்றவைகளை தேடினாயானால் நலமாயிருக்கும். ஆனால் அவைகளோ இப்பொழுது கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. அது எப்படிங்க கண்களுக்கு மறைவாக போயிடுச்சு? ஆண்டவர் கூறின சமாதானம், ஆண்டவர் வைத்து விட்டு போன சமாதானம் இருக்க வேண்டியது தானே. நமக்காகத்தானே வைத்தார், நாம் காண வேண்டுமே, அதை அனுபவிக்க வேண்டுமே. எதற்காக மறைவாக ஆனது? எல்லா ஆசீர்வாதங்களையும் தருகிற தேவன் நம்முடைய தேவன். எப்படி தருகிறார் என்று சொன்னால் வேதம் சொல்லுகின்றது, மல்கியா 3:10 வாசிக்கிறோம், யூ வில் ஓப்பன் த ஃப்ளட் கேட் ஆஃப் த ஹெவன் அண்ட் பிளஸ் யூ. தேவன் வானத்தில் எல்லா பல கனிகளை திறந்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர் ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று என்னாகுமோ 24:1 சொல்லுகின்றது. அவர் ஆசீர்வதிப்பதற்காகவே பிறந்தவர் என்றும் வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த நாளில் ஏன் மறைவாக ஆனது? சில நேரங்களில் நாம் ஜெபிக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதம் வந்துருங்களாம், முக்காபாகம் வந்துடும். கைக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னே அதை விட நமக்கு ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னே அந்த ஆசீர்வாதம் நின்று பார்க்குமா, ஓ திஸ் இஸ் ராங் அட்ரஸ், ஐ ஹேவ் டு கோ பேக். ஏன்னா ஜெபிச்சிருப்போம், அதுக்காக தேவசமத்தில் கொடுக்கும் முறை காத்திருக்க மாட்டோம். இதான் உண்மை. காத்திருப்போம் என்றால் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் நம்ம நிச்சயமாக சேரும். ஆகவே ஆண்டவர் கொடுத்த சமாதானம் நான் நிச்சயத்தோடு அடைய என்ன செய்ய வேண்டும்? கண்களுக்கு மறைவாக இருக்கிறதே, நாம் என்ன செய்ய வேண்டும்? பதில் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகின்றது, பொல்லாப்பை விட்டு, நான் வாசிக்கிறேன் கேளுங்க, பொல்லாப்பு விட்டு விலகி நன்மையை செய், சமாதானத்தை தேடி அதை பின்தொடர்ந்து கொள். அல்லேலூயா. அன்றைக்கி இதை தாங்க செய்ய போகிறோம். அந்த சமாதானத்தை என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்களேன்? தேட போகிறோம். இந்த சமாதானத்தை என்ன செய்ய போகிறோங்க? தேட போகிறோம். எத்தனை பேருக்கு தேடணும்னு ஆசை சொல்லுங்களேன்? ஆமேன். தேடிடுவோமா? வேதத்தில் முக்கியமாக 4 விதமான சமாதானம் உண்டு. முதலாவது சமாதானம் ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் முந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். இங்கே நான் சமாதானத்தை உண்டு பண்ணுவேன். எங்கே உண்டு பண்ணுவாருங்க? தேவன் ஆலயத்தில் உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண போகிறார். இதே ஆலயத்தில் தேவன் சமாதானத்தை உண்டு பண்ண போகிறார். எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சமாதானத்தை தேவன் இங்கிருந்தே உண்டு பண்ணுவார். யோபு சொல்லுகின்றார், யோபு பாடுகள் மத்தியில் வேதம் சொல்லுகின்றது, யோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அவனுடைய உபத்திரம் மகா கொடியது, சாதாரண கூடியதல்ல. யோபு 14:14 வாசிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு எப்பொழுது மாறுதல், when can I get the change Lord? அவனுடைய கொஸ்டின் கவனித்து பாருங்கள், எனக்கு மாறுதல் எப்போ வரும்? அவ்வளோ வேதனை. இவ்வளவு வேதனை மத்தியிலும் யோபு சொல்லுகிற வார்த்தை, யோபின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர் என்று சொன்னான். பெரிய தீர்க்கதரிசன வார்த்தை அது. தேவன் நமக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர். இந்த ஆகாய் 2:9 வாசித்தோமே, அது ஆங்கிலத்தை சொல்கிற அந்த புது வெர்ஷனை, ஐ வில் கிராண்ட் த பீஸ் ஹியர். என்ன சொல்கிறாருங்களா? உங்களுக்கு சமாதானத்தை நான் கிராண்ட்க்கு என்ன சொல்கிறது? கொடுப்பேனா? நான் சமாதானத்தை கொடுப்பேன். ஆண்டவர்
இந்த ஆலயத்துக்கு வருகிற விதம், வருகிற முறை இவையெல்லாம் கடைபிடித்தால் தேவன் நிச்சயமாக நமக்கு சமானத்தை தருவார். ஆலயம் என்று சொன்னால் நம்ம ஒரு வேலை யோசிக்கிறோம், மனிதர்கள் அல்ல. சேரு மியூசிக்கெல்லாம் ஒன்றும் ஆலயம் இல்லைங்க. 4 பெரிய ஸ்கூல் காம்பவுண்டும் ஆலயம் அல்ல. ஆலயம் என்று சொன்னாலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிற நம்முடைய சரீரமே பெரிய ஆலயம். இந்த ஆலயத்தை தேவனுடைய மக்களோடு வந்து சேர்ந்து ஒருமனப்பட்டு ஆராதிப்பதே தேவனுடைய பிரசன்னத்தை தருகிற ஒரு காரியம். அல்லேலூயா. ஆகவே நான் கர்மாவிலே ஆராதனை எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகின்றது, இந்த ஆலய கூடுகையை விட்டு விடாதிருங்கள். இந்த ஆலயத்தை கூடுகை என்ன செய்யாதிருங்க? ஜனத்தை பார்க்காதீங்க, பாஸ்டரை பார்க்காதீங்க, தேவனை பார்க்க மாத்திரம் வாருங்க. ஆண்டவர் உங்களை பார்ப்பார். மற்றவங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களை தான் பார்த்துனுங்க, அவங்க உங்களை பார்த்துன்னு இருப்பாங்க. ஆனால் நாம் வருவது தேவனை பார்ப்பதற்கு. ஒருவேளை நான் ஸ்கூல் ஹாலில் நடத்துகிறோமே, ஆண்டோடைய பிரசன்னம் இங்கே இருக்குமான்னு ஒரு சில கேள்வி இருக்கலாம், யோசிக்கலாம். சாலமன் என்ன செய்தான்? ஆலயத்தை கட்டிவிட்டு பிரதிஷ்டை செய்தான். நீங்கள் 2 நாளாகமம் 6 அதிகாரம் 7 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரத்தில் 2 நாளாகமம் 7 அதிகாரத்தில் 12ஆம் வசனம், அன்று இரவு படுக்க போகிறான், அவனுக்கு சந்தேகம் வருகிறது. சாலமனுக்கு என்ன வருகிறதுங்க? சந்தேகம் வருது. நான் ஆலயத்தை கட்டினேன், பிரதிஷ்டையும் செய்து விட்டேன், ஆண்டவர் இங்கே இருப்பாரா? இஸ் திஸ் வில் பி த டுவெல்லிங் பிளேஸ் ஆஃப் அவர் லார்ட்? இன்னும் அவனுக்குள்ள ஒரு கொஸ்டின். அவன் கொஸ்டின் கேட்க உடனே இரவெல்லாம் தூங்காத கொண்டாரு. இதெல்லாம் அது வரலாறுங்க, வார்த்தையினுடைய வரலாறு. ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்கான். ஆண்டவரே நீங்கள் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஆலயத்தை கட்டிட்டு இருக்கீங்களா இல்லையா தெரியலையே. ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. அந்த ராத்திரி தேவன் தரிசனமானார். தரிசனமாகி அவனுக்கு சொல்லுகிறார், நீ கட்டின ஆலயம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதுக்கு முன்னே ஒரு காரியத்தை சொல்கிற கவனிங்க. இவன் எப்படியெல்லாம் புலம்பிக்கிட்டு அந்த ராத்திரி படுக்கிறான். ஏன்னா ஊழியக்காரனுக்கு தாங்க சில வேதனைங்க புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. இந்த சாலமன் யோசிக்கிறான். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில், ஆண்டவரே இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கேட்டு கவனிக்கிறமா இருப்பதாக என்று சொன்னான். என்ன சொல்கிறாங்க? ஒரு கேள்வி, இருப்பதாக. ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுக்கிறார். அன்று தரிசனமாகி 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கேட்டு கவனிக்கிறமா இருக்கும். அல்லேலூயா. ஆலயம் எதுவானாலும் சரிங்க, ஆண்டோடைய பிரசன்ன நிச்சயம் இருக்கும். முதலாவது அவனுக்கு பதிலை சொன்னார். 2வது தரிசனத்தில் என்ன சொல்கின்றார்? அடுத்த வசனம் 16ஆம் வசனம். அந்த 2 நாளாகமும் 7:16 என்ன சொல்கிறது? என் நாமம் விளங்கும்படி, என்றென்றைக்கும் விளங்கும்படி. பாருங்க, முதல்ல சொல்கிறாருங்க, நான் இதை தெரிந்து கொண்டேன். ஒருவேளை நீங்கள் ஸ்கூலில் ஆளில் கண்டுபிடிச்சிங்களோ இல்லையோ, உங்களுக்கு முன்னே ஆண்டவர் இங்கே ஆலயத்தை நடத்தணும்னு ஆண்டவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த ஸ்தலத்தை எனக்கென்று நான் தெரிந்து கொண்டேன்றார். என்ன உரிமை பாராட்டி சொல்கிறாருங்க. நீங்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது அதே வசனம் தொடர்ந்து சொல்கின்றது, என்னாலும் என் இருதயமும் என் கண்களும் இங்கே இருக்கும். ஆண்டுடைய கண் எங்கே இருக்குன்னா, இப்போ இந்த சிசிடிவி கேமராலாம் இப்போ வந்ததுங்க. ஆண்டு அந்த காலத்திலேயே ஆலயத்தில் சிசிடிவி கேமரா வச்சவர். அல்லேலூயா. அது என்ன செய்யுதுன்னா, வர்றவங்க அந்த கேமரா என்ன செய்யணும்? ஆண்டுடைய கேமரா இருதயத்தை தான் பார்க்கும். என்ன வேதனையோடு வர்றாங்க, என்ன கசப்போடு வர்றாங்க, எந்த எண்ணத்தோடு வர்றாங்க, என்ன நோக்கத்தோடு வர்றாங்கன்னு மாத்திரம் அழகாக போட்ட பிடிக்கும். பிடிச்சிட்டு ஆண்டருக்கு அனுப்பிடும். ஆண்டு சொல்வார், உன்னுடைய வேதனைக்கும் உன்னுடைய பாடுகளுக்கும் நான் பதில் தருவேன். 7:15 அப்படி சொல்லி 16 அவ்விதமாக என் கண்களும் என் இருதயமும் இங்கே இருக்கும்.
இதை நினைத்து வர வேண்டும். ஆலயத்தில் தேவன் இந்த ஆலயத்தில் அப்படி வருகிறவர்களுக்கு சமானத்தை உண்டு பண்ணுவார். இரண்டாவதாக ஆலயத்தை குறித்து சொல்ல வேண்டிய விஷயம், தேவன் என்ன செய்தார்? எல்லா நாளையும் ஆசீர்வதிக்கவில்லை. அவர் கிரியேஷன், ரைட் ஃப்ரம் த கிரியேஷன் 6 நாட்களுக்குள்ளே எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார். அதை ஓய்வு நாள் என்று சொல்லி அழைத்தார். இந்த ஓய்வு நாள் வரத்துக்கு காரணம் என்னன்னு தெரியுங்களா? அதை நான் சொல்கிறேன், வேதத்தில் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷம் எகிப்து நாட்டில் 1 மணி நேரம் கூட அவங்களுக்கு ரெஸ்ட் இல்லாமல், ஓய்வு இல்லாமல் வேலைகளை செய்தார்கள். ஆகவே முதலாவது ஜனங்களை பார்த்த உடனே அவர்களுக்கு ஓய்வு வேண்டும் என்று சொல்லி ஒரு ஓய்வு நாளை ஏற்படுத்தினார். அந்த நாள் தான் நம்ம ஓய்வு நாளை ஆசரிக்கிறோம். அந்த நாள் என்ன? தேவனுக்கு நன்றி செலுத்துவது. என்ன நன்றி செலுத்துவது? ஆண்டவரே, நாங்கள் விவேர் இந்த பாண்டேஜ், நாங்கள் எவ்வளோ காரியத்தில் நாங்கள் அடிமைத்தனைகளாக இருந்தோம், எங்களை விடுவித்தீரே என்று சொல்லி நன்றி சொல்லுவதற்கு கூடுகிற ஒரு கூட்டம் தான் இந்த ஓய்வு நாள். இந்த வாரமெல்லாம் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரையும் ஆண்டவர் நமக்கு செய்கிற எல்லா நன்மை காரியங்களுக்கு நன்றி சொல்ல கூடுவதே ஞாயிற்றுக்கிழமையின் ஆராதனை. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆலயத்துக்கு வரும்போது ஆலயத்தில் 2 முக்கியமான காரியம். ஒன்று, நீங்கள் தேவனை ஆராதிப்பது, தேவனை துதிப்பது, தேவன் மகிமைப்படுவது. அல்லேலூயா. ஆலயத்தை பற்றி கர்த்தருக்கு சித்தம்னா ஒரு நாள் நிறைய சொல்லணுங்க. ஏன் நாம் ஆராதிக்கிற ஆராதனை 7 விதமான ஆராதனையாக இருக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தல் 7:12 சொல்லுகிறது. எபிரேயர் 8:5 சொல்லுகின்றது, பரலோகத்தில் செய்கிற ஆராதனைக்கு நிழலாகவும் சாயலாகவும் நான் இங்கே ஆராதனை நடத்துகிறோம். அதற்கொப்ப ஒரு ஆராதனையாக இருக்க வேண்டும். அந்த ஆராதனை நாம் ஆராதிக்க பரலோகத்தையே எட்டும். அல்லேலூயா. ஆகவே நாம் தேவனை ஆராதிக்க வர வேண்டும். தேவன் இந்த நாளை ஆசீர்வதிக்க காரணம் என்ன? எல்லாவற்றையும் செய்து முடித்து அந்த நாள் யார் யார் கூடுகைக்கு இருக்கிறார்களோ அவர் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமாய் சொல்லுகின்றது, அந்த நாளை அவர் ஆசீர்வதித்தார். அந்த நாள் இன்று வரை ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாகவே இருக்கிறது. இந்த நாள் கூடுகையில் வருகிற நம்மையும் தேவன் பட்சபாதம் இல்லாதபடி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. முதலாவது ஆசீர்வாதம், சாதாரண ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கூடுகை தவறாமல் எங்கே இருக்க வேண்டும்? ஆலயத்தில் வந்தால் 2 பங்கு நான் கண்டிப்பாக செய்யணுங்க. 1 ஆராதனை, 2வது தேவன் கொடுக்குற செய்தி என்ன? தேவன் இன்னும் ஒரு வாரத்துக்கு நீ நடக்க வேண்டிய முறைகளை, கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை, கிருபைகள் எல்லாவற்றையும் தேவன் சொல்லி முடிப்பார். அது ஊழியக்காரர் யார் இருந்தாலும் சரி, என்னை போல் பட்சம் இருந்தாலும் சரி, படிக்காதவங்க இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்க சத்தியம் தெரிஞ்சவங்களானாலும் சரி, சத்தியம் தெரியாதவங்களானாலும் சரி, தேவன் செய்து முடிப்பார். அல்லேலூயா. 2வது சமாதானம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. உம்மையை பற்றி கொள்ள மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தினால் காத்து கொள்வீர். த பர்ஃபெக்ட் பீஸ், ஆங்கிலத்தில் விதமாக சொல்லுகிறது பர்ஃபெக்ட் பீஸ். தேவனை உறுதியாய் பற்றி கொள்ள மனதுடையவன், தேவனையே நம்பி இருப்பது எல்லாவற்றுக்கும் அவர்களுக்கு மாத்திரம். நாம் எப்படின்னா, சில நேரத்தில் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார் அப்படின்னாக்கா, பிரைஸ் தி லார்ட், ஏதோ ஒரு வேதனை, பாடு, கஷ்டம் வந்துடுச்சுன்னா நாமே சோர்ந்து போயிடுறோம். இன்னும் ஆண்டவர் எங்கே ஆராதிக்கிறது? இப்படி சோர்வில் இருக்க சில நேரங்களில் ஆண்டவரை நினைப்பதனால தான் நம்முடைய கஷ்டத்தில் இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் தேவனை நம்பி இருக்கும் பொழுது, எல்லாவற்றையும் அவரையே முன்வைக்கும் பொழுது, எல்லா காரியங்களும் அவருக்கு தெரிவிக்கும் பொழுது தேவன் பார்த்து கொள்வார். ஆகார் நினைத்தால், ஆகார் என்று சொன்னாலே அடுத்த வேலைக்கு வழி இல்லாதவள் என்று அர்த்தம். ஆகார் என்று சொன்னால் என்னங்க அர்த்தம்? அடுத்த வேலை, வாழ்க்கைக்கு வழி இல்லாதவள் என்று அர்த்தம். இங்கிலீஷில் என்ன சொல்லுது அவருடைய மீனிங்? த அன்சர்டன் உமன். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லாதவள். அவள் நினைத்தால் என்னை யார் விசாரிக்க போகிறாங்க, என் பாடம் யாருக்கு, என் கஷ்டம் யாருக்கு தெரிய போகுதுன்னு சூர் வண்ணாந்தத்திலே நடந்து கொண்டு இருக்கிறாள். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம்,
அவன் எங்கே போகிறான்னு தெரியாது. அந்த வனாந்திரத்தில் தேவதூதன் வானத்தில் இங்கே பெயர் சொல்லி அழைத்து, ஆகாரே நீ எங்கிருந்து வருகிறாய், நீ எங்கே போகிறாய்? ஆண்டவர் அருமையாக விசாரிக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. தேவன் ஆலயத்து வருகிறவளையும் விசாரிப்பார். பெயர் சொல்லி அழைத்து நம்முடைய பிரச்சனைகளை அறிந்திருந்தோம் சில நேரங்களில் நாம் என்ன சொல்ல போகிறோம் என்று தேவன் விசாரிப்பார். அழகான சங்கீதத்தை வாசிக்க கேட்டோம். 139 அது 14 வசனம் தமிழில் சொல்கிறது, வாயில் சொல் பிறவா முன்னே தேவன் அறிந்த தேவன். ஆகவே என்ன கருமையாவளே, ஆலயத்துக்கு வாங்க, ஆராதிங்க. அது தேவன் கொடுக்குற கன துதி மகிமை நேரம். செய்தி காத்திருங்க, ஆண்டவர் உங்களோடு பேசுகிற நேரம். இப்படி ஆலயத்துக்கு வருகிறவர்களை இந்த இடத்திலேயே தேவன் சமாதானத்தை உண்டு பண்ணுவார். 2ஆம் சமாதானம் சொல்லணும்ல, ஏசாயா தீர்க்கதரிசி உறுதியாய் பற்றி கொண்டு இருப்பது. நமக்கு சில நேரங்களில் பிரச்சனை வந்தால் சோர்ந்து போயிடும். எப்படின்னு ஒரு உதாரணம் சொல்கிறேன் வேதத்தில் இருந்து. மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 23ஆம் வசனம் விதமாக சொல்லுகின்றது, ஒரு தகப்பன் தன் மகனை குணப்படுத்தும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழைத்து கொண்டு வருகிறான். அந்த தகப்பனை பார்த்து இயேசு கிறிஸ்து விதமாக சொல்லுகிறார். 23ஆம் வசனம், விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசி, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார். இதை கேட்ட மனுஷன் அவன் ஒரு விசுவாசி. நாம் அந்த இடத்துலேருந்து என்ன சொல்லிப்பாங்க, ஆண்டுக்கு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் பாடம் எடுத்திருப்போம். நான் எத்தனை வருஷமாக விசுவாசி தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, எங்கள் தாத்தா யார் தெரியுமா அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் இந்த விசுவாசி என்ன செய்தான் தெரியுங்களா? 24 வசனம், மார்க் 9:24 நான் வாசிக்கிறேன். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கள் உதவி செய்யும். என்ன சொன்னாங்க? என்னுடைய விசுவாசம் அவ்விசுவாசம் நீங்கள் உதவி செய்யும். இந்த எப்பவுமே விசுவாசிங்களுக்கு, நாம் விசுவாசின்னு சொல்லக்கூடாதுங்க, நான் தவறி சொல்லிட்டேன். ஏன்னா வேதத்தில் அப்படி எழுதியிருக்கிறதுனால புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையில் எழுதப்பட்டது. 600 வருடங்கள் காலமாக எழுதப்பட்டு கொடுக்கப்பட்ட புதிய ஏற்பாடு, நியூ டெஸ்டமெண்ட். அதில் விசுவாசி என்று எங்கே இல்லை, ஒரிஜினல் லாங்குவேஜில் என்ன இல்லைங்க, விசுவாசின்னு இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேங்க, நான் 2 டாக்டரேட் முடிச்சுக்கிறேங்க, எனக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அப்படி நான் நினச்சின்னு இருக்கேன். விசுவாசின்னு இல்லை, மாறாக அவங்களுக்கு சீஷர்கள் என்று தான் உண்டு. கிறிஸ்தவர்கள் அத்தனை பேருமே சீஷர்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. இந்த சீஷர்கள் விசுவாசி என்று எங்கே இல்லை. ஆகவே நாம் என்ன செய்யணும், விசுவாசிகளை சீஷர்கள் என்று தான் அழைக்க வேண்டும். கிரேக்க பாஷையில் அப்படி இல்லை, ஒரிஜினல் பாஷையில் அது டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். இந்த விசுவாசி என்ன, இந்த அவிசுவாசி என்ன சொன்னார், ஆண்டவரே கொஞ்சம் அவிசுவாசம் நீங்கள் உதவி செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிகளை அற்ப விசுவாசி, விசுவாசி, அவ்விசுவாசி என்று 3 பிரிவாக பிரித்து பேசினார். விசுவாசிகளில் வேறு, நாம் எல்லாம் விசுவாசிகளாக இருந்தும் சில நேரங்கள் எப்படி இருக்கோம், அவ்விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும். கவலைப்படுகிறவன் அவ்விசுவாசி என்று மத்திய எழுதின சுவிசேஷம் 6:27 சொல்லுகிறது. மத்திய 8:26 சொல்லுகிறது பயப்படுகிறவன் அவ்விசுவாசி. மத்திய 14:30 சொல்லுகிறது சந்தேகப்படுகிறவன் அற்ப விசுவாசி, லிட்டில் ஃபெய்த். இது 3 இல்லைன்னா நாம் விசுவாசி என்பதற்கு அர்த்தமே அல்ல. இது 3 இருந்தாலும் கூட இன்று நாம் விசுவாசி விட்டு அவரை உறுதியாய் பற்றி கொண்டால் பூரண சமாதானம் நமக்கு உண்டு. அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவரையே நம்பி இருப்பது, அவர் நிச்சயமாக நம்ம பூரண சமாதானத்தை கொடுப்பார். 3வது சமாதானம் 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனம் வாசிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்கள் இடரல் அடைவதில்லை. Great peace unto those love your laws, they never stumble. என்ன உறுதியாக பற்றி கொள்ளுக்கு என்ன இருக்குங்க, மிகுந்த சமாதானம் உண்டு. வேதத்தை என்ன சொல்லணும்னா
நேசிப்பது மாத்திரமல்ல, வேதத்தை வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 இங்கிலீஷில் சொல்லுகிறது, ரீட் த ப்ராஃபட்டிக் வேர்ட்ஸ் ஆல் லவுட். சத்தமாக நீங்கள் வாசிக்கணும். நம்ம வாசிக்கிறோமா? சத்தமாக வாசிக்கிறோமா? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டுங்க? மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்கள் இடர்பாடு அடைவதில்லை. தே நெவர் ஸ்டம்பிள். வேதத்தை நேசிப்பது மாத்திரமல்ல, வாசிக்கணும். யாருன்னா இது மட்டும் வாசி, இது வாசிக்காதுன்னு சொன்னால் யாரையும் நம்பாதீங்க. ஆண்டவர் ஒரு காலம் சொல்லலை. அதே நல்ல வசனத்தை மட்டும் தேடியும் வாசிக்காதீங்க, கெட்ட வசனத்தையும் தேடி வாசிக்குங்க. புது வருஷத்தில் யாராவது, நான் வசனத்து வேதத்திலேருந்து சொல்கிறேங்க, லூக்கா 13:3 கொடுத்தா எடுப்பீங்களா? பாஸ்டர் உங்களுக்கு கொடுக்குறார் லூக்கா 13:3. இஃப் யூ டோன்ட் ரிப்பெண்ட் யூ வில் பெரிஷ்னுக்குது. என்ன சொல்லுதுங்க? நீங்கள் மனதிரும்ப பண்ண அப்படியே கெட்டு போவீர்கள். யோவான் 13:2 சொல்லுகின்றது, அவனுக்குள் சாத்தான் புகுந்தான். இந்த மாதிரி வசனம் கொடுத்தா எடுப்போமா? எடுக்க மாட்டோம். ஆனால் விசுவாசிக்கணுங்க. எதற்காகன்னு சொல்லி நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறேன். ஒவ்வொரு வசனத்திலேயும், ஒவ்வொரு வசனம் மறுபடியும் கவனிங்க, ஒவ்வொரு வசனத்திலையும் 4 காரியம் நிச்சயம் உண்டு. ஒன்று ஏதாவது ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கும், அல்லது ஆசீர்வாதமாக இருக்கும், அல்லது நமக்கு கட்டளையாக இருக்கும், அல்லது நமக்கு மனதிரும்ப சொல்லி ஏதாவது சொல்லும். இப்படி 4ல் ஒன்று இருப்பதுதான் தேவனுடைய வசனம். அல்லேலூயா. ஆகவே வாசித்தால் அது என்ன சொல்லுகிறது அதன்படி செய்தோம் என்று சொன்னால், தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என் வசனத்தை நேசிக்கிறவன், என் வசனத்தின்படி நடக்கிறவன் ஒரு காலம் மரணத்தை காண்பதில்லை என்று யோவான் 8:51 சொன்னார். ஆண்டவருடைய வசனமானது ஜீவனும் ஆவியும் நிறைந்த வசனம் என்று யோவான் 6:63 சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த நாளிலே வேத வசனங்களை கையில் வைத்திருப்பது மாத்திரமல்ல, நேசிப்பது மாத்திரமல்ல, அதன்படி வாசிப்பது மாத்திரமல்ல, நடப்பது நமக்கு பெரிய பாக்கியத்தை கொண்டு வரும். வேதம் அழகாக சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 1:3, இதில் எழுதியிருக்கிறபடி வாசிக்கிறவர்களும் நடக்கிறவர்களும் செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அடுத்த சமாதானம். எத்தனை சமாதானம்? 3 ஆயிடுச்சுங்களா? சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன். 4வது சமாதானம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4 6-7 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4 6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். 7 சொல்லுகின்றது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்தும். தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அவர் பெரிய சுமை தாங்கி. என்னென்ன வைக்கிறோமோ கேட்க மாட்டார். இதெல்லாமாப்பா எனக்கு கொடுக்குறேன்னு கேட்க மாட்டார். இதெல்லாமா கேட்குறேன் என்னன்னு சொல்ல மாட்டார். தேவன் கொடுப்பது நிச்சயம் அவர் கொடுத்து விடுவார். அருமையானவர்களே, இந்த நாளிலே கிறிஸ்தவர்கள் செய்கிற ஒரு பெரிய தவறு, அவளுக்கு ஆங்கிலத்தில் சொல்லுதுங்க, சப்ளிகேஷன் அண்ட் பெட்டிஷன். ஜபமும் வேண்டுதலும் ஜபமும் 2 சொல்லுது. இந்த டிஃப்ரென்ஸை வித்தியாசம் தெரியாததான் நம்ம நாளை ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். சப்ளிகேஷன் என்று சொன்னால் ஆண்டவரே உடனே சப்ளை பண்ணுங்கன்றது அர்த்தம். என்னங்க அர்த்தம்? உடனே சப்ளை பண்ணுங்க. இன்னும் தலைவலி, ஆண்டவரே தலைவலி போடணுன்னா ஆண்டவர் 2 வருஷம் விட்டு தலைவலி போட்டோன்னு வேண்டிக்கோமா? சொல்லுங்களேன். செய்ய மாட்டான், நிச்சயமாக செய்ய மாட்டான். அதே போல் உன் மகளுக்கு திருமணம்னு வச்சுங்க, ஆண்டரே இன்னைக்கு ஓவர் நைட் திருமணம் ஆயின்னு கேட்போமா? இல்லை. த சப்ளிகேஷன் இஸ் லார்ட் சப்ளை தம் இம்மீடியட்லி. உடனடியாக கொடுங்க ஆண்டவரேன்னு. another one is petition. God, you do it in your time. ஆண்டவரே உங்களுடைய நேரத்தில் நீங்கள் செய்யுங்கன்றது பெட்டிஷன். ஆகவே காரியத்தை பொறுத்து, என்ன தேவை பொறுத்து எப்படி ஜெபிக்கிறோமோ தேவன் அப்படி தருவார். இதை மாத்திரம் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஜெபிப்பவர்கள் ஒருத்தருக்கும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துறதுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர் நிச்சயமாக தேவ சமாதானத்தை கொடுத்து உங்களை நிறைவேற்றுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலவேளையில் நமக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். சமாதானத்தை வைத்து போகிறேன், அதை தேடுவதற்கும் வழியையும் காண்பித்தார். நாம் இனி தேடப் போகிறோம். அவர் ஒரு முறை சொன்னால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 29ஆம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறது இல்லை. பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. வாக்குத்தத்தத்தை கொடுத்தால் நிச்சயமாக நிறைவேற்றுகிற தேவன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமும் 24ஆம் வசனமும் இதுமாய் சொல்லுகிறது, அவர் வாயினால் சொன்னதை கரத்தால் நிறைவேற்றுகிற தேவன். என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்து முடிக்கிற தேவன். அல்லேலூயா. யோசுவா சொல்லுகின்றதை கவனித்து பாருங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 45ஆம் வசனம் சொல்லுகின்றது, தேவன் சொன்ன எல்லா நல்வார்த்தைகளிலும் ஒரு வார்த்தையும் தவறாமல் அவர் செய்து முடித்தார். அல்லேலூயா. என்னென்ன நல்ல வார்த்தைகள் சொல்கிறார், எல்லா ப்ராமிஸ் வாக்குத்தத்தங்கள் எதெல்லாம் தருகிறாரோ தேவன் எல்லாவற்றையும் சொல்லி முடித்தார். எனக்கு அருமையானவர்களே, இந்த கால வேளையில் அம்மா அவங்க ஜெபிச்சபடி இந்த 2026ஆம் ஆண்டு சமாதானம் ஆண்டாக இருக்கும் என நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் சமாதானத்தை தேடுவதற்கான வழியையும் தேவன் காண்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் யாவருமே இந்த நிற்போம், கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லோரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இந்த நாளில் ஒரு சில வார்த்தைகளை நல்வார்த்தைகளை கேட்க கிருபை செய்தீர் என்று எல்லோரும் வாய்க்கிலும் தேவனை சோத்தரிப்போம். எல்லோரும் வாய்க்கிலும் தேவனை சோத்தரிப்போம். தேவ ஆவியானவர் மழையைப் போல இறங்கப் போகிறார். தேவ ஆவியானவர் வந்தவர் உன்னை அசைக்கப் போகிறார். தேவ ஆவியானவர் உன்னை அபிஷேகிக்கப் போகிறார். வாயில் நல்ல வார்த்தைகளை போடப் போகிறார். அது அந்நிய பாஷை இருந்தாலும் சரி, தேவனை துதிக்கிற பாஷை இருந்தாலும் சரி, சிரிப்பதாக இருந்தாலும் சரி, அழுவதாக இருந்தாலும் சரி, தேவ வல்லமை இறங்கும்படியாய், ஒரு விஷயம் கூட இடத்தை அசைக்கும்படியாய், ஒவ்வொரு மேலும் அளவில்லாமல் ஊற்றும்படியாய் தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை ஒன்றை நிரப்பி கொண்டிருக்கிறார். தேவ ஆவி உச்சந்தலைமை உள்ளங்கால் மட்டும் மகிமையாய் நிரப்பி கொண்டிருக்க ஆண்டவர் உங்கள் ஒருத்தர் மேலும் இந்த நாளில் இருக்கிற பிரச்சனைகள் மாறப்போகிறது. வேதனை வலிகள் தீரப்போகிறது. குடும்ப கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், பாடுகள் அனைத்தையும் துடைக்கப் போகிறார். காயப்பட்ட கரத்தை உண்மையில் நீட்டி இருக்கிறார். ஆவியானவர் அசைவாடுகிற இடத்துல வந்திருக்கிறோம். ஆவியால் நிரப்பப்படுவோம், ஆவியால் நிரப்பப்படுவோம். எல்லோரும் வாய்களை திறந்து ஏதோ ஒரு வார்த்தை தேவனுக்கு சொல்ல வேண்டும், ஏதோ ஒரு வார்த்தை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். வாய்களை திறப்போம், பேசுவோம், சொல்லுவோம். இடமே அசையணும். எஸ்லா நிரப்புங்கப்பா. பெரியோர் மேலும் சிறியோர் மேலும் மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவி அளவில்லாமல் ஊற்றுவீராக. Right now, Lord, pour upon everyone, every flesh right now. ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க ஐயா. அன்றே அபிஷேகத்தின் அளவு போதாது, அபிஷேகத்தின் அளவு போதாது. ஊற்றும், இன்னும் ஊற்றும். எஸ் லார்ட், பேசுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் பேசுங்க. பேசாத வாய்களிலும் திறப்பிறாக, அந்நிய பாஷையை வாயிலே போடுவீராக ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் துதிக்கட்டும் ஐயா, உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். எஸ் லார்ட், மக்கு நன்றி தகப்பனே. நன்றி ஆவியானவரே, மக்கு நன்றி. பலமுள்ள ஆவியானவரே நன்றி. விடுதலின் ஆவியானவரே நன்றி. உற்சாகத்தின் ஆவியானவரே மக்கு நன்றி அப்பா. இன்னும் ஒரு சில பிள்ளைகளை நிரப்புவீராக. இன்னும் ஒரு பிள்ளைகள் நிரப்பப்படட்டும். நிரப்பாதவர்கள் நிரப்பப்படட்டும் என்று நிறைக்கிற ஆண்டவர் உன்னை அபிஷேகிக்கிற ஆண்டவர் உன்னை அசைப்பார். அவர் உன்னோடு பேசுவார், உன்னோடு இடைப்படுவார். ஒப்பு கொடுப்போம். அன்றைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் எனக்கு சமாதானம் இல்லை. இந்த சமாதானத்தின் ஆவியானவர் என்னை நிரப்புவீராக. நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஐயா.
நிரப்புங்க. ஆமேன். நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. பாஸ்டர். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகனை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தினுடைய கடைசியிலே ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தினாலே நீர் எங்களை நிரப்புகிற தயவுக்காக ஸ்தோத்திரம், நிரப்புகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஒருவரும் கொடுக்க முடியாத சமாதானத்தை, மனிதர்கள் கொடுக்க முடியாத சமாதானத்தை என் தேவனீர் கொடுக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பொழுது கூட நாங்கள் சமாதானத்தோடு கடந்து செல்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் நீடித்தும் நிலைத்தும் இருப்பதாக. ஆமென், ஆமென். தேங்க்யூ. சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.